வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு எமர்ஜென்சி லைட் நாம் அசம்பிள் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸில் அதான் சொல்லியிருக்கோம். ஒரு இன்வெர்ட்டர் போர்டு இப்போ நீ பார்த்துட்ருக்கீங்களா, ஒரு இன்வெர்ட்டர் போர்டு இருக்குது. இந்த போர்டு இருந்தால் போதும், ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை இருந்தால் போதும், ஒரு பேட்டரி இருந்தால் போதும். நாம் இந்த லோடு பல்ப் 1, 2, 3 அதை பொறுத்து இந்த இன்வெர்ட்டர் போர்டினுடைய பவரை பொறுத்து 50 வாட்ஸா, 100 வாட்ஸா, 200, 500 இப்படி இருக்குது. ஓகேவா? அந்த வாட்ஸை பொறுத்து நம்ம லோடை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஜென்ரல் ஒரு லோடு, ஒரு போர்டு, ஒரு 12 வோல்ட் பேட்ரி. இப்போ பாருங்கள், இது 12 வோல்ட் பேட்ரி 7 ஆம்பியர் இங்கே இருக்குது. இப்போ இது ஒரு சர்க்யூட். இது உங்களுக்கு லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஒரு இன்வெர்ட்டர் போர்டு, இது வந்து சிங்கிள் மாஸ்பெட் யூஸ் பண்ண ஒரு இன்வெர்ட்டர் போர்டு, 60 வாட்ஸ் பவர். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஐசி வந்து SG3525 யூஸ் பண்ணியிருக்கோம். பல்ஸ் வித் மாடுலேட்டர், நல்ல அவுட்புட், எஃபிஷியன்சி, குவாலிட்டி உண்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர், எஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்கும் அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மரோடன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ லோடு ஒர்க் பண்ணது இல்லைன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட்டு பாருங்கள், பல்ப் எரியுது, நல்ல பிரைட்னஸ் இருக்குது, எடுத்துடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இன்வெர்ட்டர் போர்டு இது வந்து ஈஸியாக செட் பண்ணிடலாம். பட் இப்போ என்னென்ன நமக்கு வேணும் அப்படின்னா, கரண்ட்டு இல்லாத போது இது எரியணும். கரண்ட் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட்டாப் ஆயிடணும். அப்போது நாம் ஒரு அசம்பிள் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இன்வெர்ட்டர் அசம்பிள் பண்ணால் கண்டிப்பாக அது வேணும். நம்ம வீட்டுக்கோ கடைக்கோ எப்படி வேணாலும், இல்லை ஒரு கஸ்டமர் கேட்குறாரு, அவருக்கு அசம்பிள் பண்ணி தரணுன்னா கூட இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன வேணும் உங்களுக்கு? கரண்ட் இருக்கும் பொழுது இன்வெர்ட்டர் வேலை செய்யக்கூடாது, லோடு ஒர்க் பண்ணக்கூடாது. கரண்ட் இல்லைன்னு உடனே இம்மிடியேட்டாக ஆன் ஆயிடணும். ஓகேவா? இது ஒரு ஆஃப்லைன் ஒரு யூபிஎஸ் இன்வெர்ட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சார், நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரிலே காயில் வேணும். ஒரு ரிலே காயில், ஒரு 12 வோல்ட் ரிலே காயில் இருந்துச்சுன்னா நாம் இதை பாசிபிள் பண்ணிடலாம். பட் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கண்டிப்பாக வேணும். அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்னுடைய இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரேஸ் பண்ண முடியும். ஒரு டயக்ராம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். இப்போது சர்க்யூட்டில் பாருங்களேன், இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நம்ம மாதிரி 1 செகண்ட் இப்போ பாருங்கள் கொடுத்துறேன். இப்போது லோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஒரு ரிலே காயில் இருக்குது, இது பவர் சப்ளை. இப்போது நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள், ஆன் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் வந்தோடனே ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியுது. ஓகேவா? இப்போ பவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது எப்படி போடலாம்? நான் பவர் ஆஃப் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக லோடு ஆன் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட் வந்துருச்சு, இண்டிகேஷன் எரியுது, இப்போ ஆஃப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எப்படி சர்க்யூட்டை டிசைன் பண்ணலாம்? டிசைன் பண்ணால் நம்ம கண்டிப்பாக தேவை. இந்த அப்ளிகேஷனை நம்ம வெவ்வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நீங்களே ஓனாக அசம்பிள் பண்ணுறதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதுதான் மெயின். நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலையே, உலகத்தின் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, ஆன்லைன் ட்ரைனிங் மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் தெள்ள தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். எலக்ட்ரானிக்ஸினுடைய நெசசிட்டி என்ன, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் சரி, இப்போ இருக்கிற காலகட்டங்கள் சரி, எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வீட்டில் இருக்குது. ஆனால் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குயிக்காக யாராவது பண்ணித்தராங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. நிறைய கம்பெனியில் போர்டு தான் சேஞ்ச் பண்ணுவாங்களே ஒழிய சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி நாம் என்ன பண்ணுறோம்? சிம்பிளாக ஒரு தொழிலை கற்றுக்குறோம். உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் இருக்கும். வீட்டில் இருந்தே நீங்களே என்ன பண்ணலாம்? மெதுவாக பொறுமையாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணி எனக்கு வீடியோவாக சப்மிட் பண்ணணும், இவ்வளோ தான் கோர்ஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மதியம் 1 to 2 மட்டும் கால் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 இருக்குது. இது இல்லாமல் சிஆர்டி டிவி ட்ரைனிங், செல்போர்ட் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட்,
இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ஆல் SMBS இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது. கூடிய விரைவில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் EV அதை பற்றிய கோர்ஸ் விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் நிறையா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு பேட்டரி என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்ரி, இந்த மாதிரி நிறைய ஒரு PMS இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நம்ம படிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா? இது யார் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால், யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் படிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். உங்களுக்கு மேலும் விவரங்கள் தேவை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் ப்ராஜெக்ட். இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு, இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கரண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது நமக்கு இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த இன்வெர்ட்டருக்கு சப்ளை போகணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த லோடும் ஒர்க் பண்ணாது. ஓகேவா? இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணோன்னு என்னாச்சு, இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த லைட்டு. ஓகேவா? இந்த லைட் எரியுதா, இது ஆஃப் ஆகிருச்சு. ஓகே, ஸோ நம்ம எப்படி இதை அசம்பிள் பண்ணலாம்? ஒரு டாட் PCB, ஒரு காமன் PCB இல்லைன்னா ஒரு மைக்கா சீட் இருந்தால் கூட நீங்கள் இந்த சர்க்யூட்டை செய்ய முடியும். ஓகேவா? நாம் இப்போ ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்க்கலாமா? ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்துன்னா எளிமையாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சர்வீஸ் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வீடியோ பார்க்குற ஒவ்வொரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இதில் பாருங்கள், இதுதான் வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு எலக்ட்ரானிக் கூட்ஸாக இருந்தாலும் அதுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது இருந்தால் யார் வேணால் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். நமக்கு இது இன்வெர்ட்டர் போர்டு. இந்த இன்வெர்ட்டர் போர்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வோல்ட்டும், ஓகேவா, இந்த இடத்துல நெகட்டிவ் வோல்ட்டும் இருந்தால் போதும். ஒரு 12 வோல்ட் இன்வெர்ட்டராக இருக்கலாம், 24 வோல்ட் அல்லது 48 வோல்ட் இப்படிலாம் இருக்குது. இனி வரக்கூடிய சர்க்யூட்ஸில் இனிமேல் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த இன்வெர்ட்டர் போர்டுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடைச்சா இந்த லோடு ஒர்க் பண்ணணும். இது எவ்வளோ வாட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு போர்டுக்கும் மாறும். அது எவ்வளோ போர்டாக இருந்தாலும் கவலை இல்லை. நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் பண்ணால் தான் நமக்கு புரியும். அப்போ தான் ஒரு கம்பெனி ப்ராடக்டை நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ இதை அசம்பிள் பண்ணி செய்கிறதுனால ஒரு ரிலே காயிலுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சுக்குவோம். ஒரு டயோடு ஏன் இந்த மாதிரி டைரெக்ஷனில் போட்டிருக்கு அப்படிங்க புரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த பவர் பேக்கை ஆட் பண்ணுறோம், பேட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, இப்போ இந்த இன்வெர்ட்டர் ப்ளஸ் வருது இல்லையா, இந்த இன்வெர்ட்டர் ப்ளஸ் எங்கேருந்து வருது பாருங்கள், இதுதான் பேட்டரி. இங்கே பேட்டரி இருக்குது, பேட்டரியில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. பேட்டரியிலேருந்து ப்ளஸ் இந்த வோல்ட்டு இங்கேருந்து பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணி காமிச்சிட்டு போயிடலாம், அதனால் எந்த யூஸும் இல்லை. ஓகேங்களா? எனக்கு சப்ஜெக்ட் தெரியுது அப்படின்னு காமிச்சிக்கிறதுனால எந்த யூஸுமே இல்லை. வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நீங்கள்லாம் என்ன பண்ணணும், இந்த கெயின் பண்ணணும், இந்த எலக்ட்ரானிக்கில் அப்கிரேட் ஆகணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுக்குறேன். இந்த டயக்ராம் இருந்தாவே யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராஜெக்ட் மேக்கிங் ஏன் ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் சொல்கிறேன்னா, யார் இந்த ப்ராஜெக்டை, அதாவது உங்களுக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராம் கையில் கொடுத்து டயக்ராமில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கையில் கொடுத்துட்டு காம்பவுண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இதை மேக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு மேக் பண்ண தெரியணும். அவுட்புட் வரணும், அதான் முக்கியம். ஒருவேளை அவுட்புட் வரல அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும். ஓகே, அது என்னன்னு கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஓகே, சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸ் நேராக பேட்டரியோட ப்ளஸ்ஸிலிருந்து நேராக இன்வெர்ட்டரோட ப்ளஸ்ஸுக்கு வந்துருச்சு. ஓகே, அடுத்து என்ன தேவை, இந்த இன்வெர்ட்டர் போர்டு வேலை செய்கிறதுக்கு மைனஸ் வோல்ட் வேணும். மைனஸ் வோல்ட் எங்கேருந்து வருது பாருங்கள், இதுதான் மைனஸ் வோல்ட். இங்கேருந்து வருதா, இப்படி போகுதா பாருங்கள், இந்த இடத்துல ரிலே காயிலோட ஒரு பாயிண்ட்டுக்கு போகுதா, இதிலிருந்து நேராக பாருங்கள் போலுக்கு போகுதா, போலிருந்து நேராக வேக்கு வருதா NC, இதிலிருந்து நேராக இங்கேருந்து வருதா பாருங்கள், இந்த மூலிமா நேராக இங்கே மைனஸ் கிடைக்கிது. அப்போது பேட்டரியிலிருந்து ப்ளஸ் வந்து எந்த தங்கு தடை இல்லாமல் இங்கே வந்துடுது. மைனஸ் என்ன பண்ணுது உங்களுக்கு, மைனஸ் வோல்ட்டு நிறைய ரிலே காயிலுடைய ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, காயில் பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு
போலுக்கு போகுது. போல்லிருந்து நேராக வே நார்மலி க்ளோஸ் அது வழியாக உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ இந்த போர்டு ஒர்க் பண்ணுமா, ஒர்க் பண்ணாதா? கண்டிப்பாக ஒர்க் பண்ணும், நோ ப்ராப்ளம். பிரச்சனை இந்த ரிலே காயில் வழியாக கொடுத்துருக்கோம், இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரிலே காயில் எப்போ ஒர்க் பண்ணோம்? இந்த இடத்துல ஏ பி அப்படின்னு 2 கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ரிலேவை பற்றி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், நிறையா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள், ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் இந்த இடத்துல மைனஸும் கிடைச்சா அந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும், எனர்ஜைஸ் ஆகிரும். எனர்ஜைஸ் ஆகும்பொழுது ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். டக்குன்னு சவுண்டு வரும்போது என்ன ஆகுனா, இந்த போல்லேருந்து இங்கே கான்டாக்ட் ஆச்சு இல்லையா, இது நேராக மேல் நோக்கி இங்கே போயிடும், இந்த இடத்துக்கு நார்மலி ஓப்பனுக்கு போயிடும். நார்மலி க்ளோஸிலிருந்து நார்மலி ஓப்பன் போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆயிடுது, மைனஸ் பிரேக் ஆயிடுது, மைனஸ் வோல்ட்டு பிரேக் ஆயிடுது. இன்வெர்ட்டருக்கு தேவையான மைனஸ் வோல்ட் பிரேக் ஆனோடனே பல்ப் ஆஃப் ஆயிரும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். சரி, இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது? அப்போது இங்கே பவர் சப்ளை, இந்த பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் இருக்குது. ஏஸ் யூஸ்வலாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மர், அதே நேரத்தில் பேட்டரியை சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்டரியை சார்ஜ் பண்ணணும், கரண்ட் இல்லாத பொழுது இருக்கிற பொழுது 2 நேரத்தில், ஓகேவா? கரண்ட் இருக்கிறப்போ நமக்கு இன்வெர்ட்டர் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, லோடு ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் பேட்டரி சார்ஜ் ஆகணும், பேட்டரி சார்ஜ் ஆகணும். இப்போது கரண்ட் இல்லை அப்படிங்கும்போது பேட்டரியில் சார்ஜ் ஆகாது. ஆனால் பேட்டரியில் இருக்கிற சோர்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்டோர் ஆகியிருக்கிற எனர்ஜி என்ன வரும், இன்வெர்ட்டருக்கு வந்து இன்வெர்ட்டர் மூலிமா லோடு ஆப்ரேட் பண்ண வைக்கும். ஓகே, நம்ம இதெல்லாம் கற்றுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக கற்றுக்கிட்டோம்னா அடுத்து எந்த ஒரு கம்பெனி யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எதாக இருந்தாலும் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும், ஓகேவா? அப்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கு சென்டர் பாயிண்ட்டு கிரவுண்டு 12 0 12, இது ப்ரைமரி, இது செகண்டரி, இது ஒரு பவர் பேக்கு, 2 டயர்டு ஐஎன் 4000 2 நம்பர்ஸு, கெப்பாசிட்டி 1025, ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்து காமன் மைனஸ் இங்கே போயிடுறோம். இந்த ப்ளஸ் வோல்ட்டு நேராக இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துல டயோடு கொடுத்துருமே, பிளாக்கிங் டயோடு, இந்த காயிலுக்கு சப்ளை போகும், இந்த டயோடு வழியாக பேட்டரிக்கு சப்ளை போகும், ஓகேவா? இப்போ பவர் இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் பிரைமரியில் வர 230 வோல்ட்டு, செகண்டில் 12 வோல்ட் ஏசியாக மாதிரி 12 வோல்ட் டிசியாக மாதிரி ஃபில்டர் ஆகி அந்த வோல்டேஜ் இந்த ரிலே காயிலுடைய ஒரு பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு போயிடும். ஏங்கிற பாயிண்ட்டுக்கு போனோன்னே இந்த ரிலே காயில் உடனே எனர்ஜைஸ் ஆகிரும், டக்குன்னு ஒரு சத்தம் வரும். இந்த போலிருந்து நெகட்டிவ் நேராக இங்கே போயிடும், இது NO. அப்போ என்ன ஆயிரும், இன்வெர்ட்டருக்கு போகிற நெகட்டிவ் கட் ஆயிரும். அட் த சேம் டைம் இந்த பாசிட்டிவ் வோல்ட்டு இந்த டயோடினுடைய இது ஏனோடு கேத்தோடு வழியாக நேராக பேட்டரிக்கு போய் பேட்டரியில் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்போது கரண்ட் இருக்கும் பொழுது பேட்டரி சார்ஜ் ஆகும், இன்வெர்ட்டர் வேலை செய்யாது, லோடு ஒர்க் பண்ணாது. இப்போது கரண்ட் இல்லை அப்படிங்கும்போது இந்த ரிலே காயில் ரிட்டர்ன் டு பேக், இது ஒரிஜினல் பொசிஷனுக்கு உடனே வந்துடும். ஏன்னா ரிலே காயில் எனர்ஜைஸ் ஆகவே இல்லை. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உடனே இது போல் வந்து நார்மலி க்ளோஸ் அப்படி ரேஞ்சுக்கு வந்துடும். இந்த போல் பாயிண்ட் எங்கே இருக்குது, நெகட்டிவ், காமன் நெகட்டிவில் இருக்கிறதுனால இன்வெர்ட்டருக்கு நெகட்டிவ் கிடைக்கும், பாசிட்டிவ் எந்த பிரச்சனையும் இல்லை கிடச்சிருது. நெகட்டிவ் ரிலே காயில் மூலிமா கிடைக்கும், உடனே இன்வெர்ட்டர் வேலை செய்யும், உடனே லோடு ஒர்க் பண்ணும். அப்போது கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் லோடு ஆஃப் ஆயிரும். கரண்ட் இல்லைங்கும்போது லோடு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இந்த சர்க்யூட்டை நமக்கு வெவ்வேறு சர்க்யூட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, உடனே அசம்பிள் பண்ணி பாருங்கள், இம்மிடியேட்டாக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு வீடியோ இன்னொரு கான்செப்டோடு நான் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.